கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஸ்பெஷலான டேல ஒரு ஸ்பெஷலான ஷோல உங்களை மீட் பண்றோம். இது டிமாண்டி காலனி பார்ட் 2 ஸ்பெஷல் ஷோ. ஸோ டிமாண்டி காலனி அந்த படமே ஸ்பெஷலான படம் தான். ஸோ அந்த படத்துடைய பார்ட் 2ல இருந்து நமக்காக ஸ்பெஷலா செலிபிரிட்டிஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். முதல்ல அவங்க எல்லாருக்குமே இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு உங்களுடைய படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஸோ முதல்ல உங்ககிட்ட தான் கேட்கணும். 9 years கழிச்சு we are getting part 2 and something everybody was looking forward. எங்களுக்கு அப்போ தெரியாது பார்ட் 2 ஒன்று வரும் அப்படிங்கிறது அப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நவ் வித் பார்ட் 2 உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹவு ஸ்பெஷல் இட் இஸ் ஃபார் யூ? இந்த ஃபிலிம் தான் இட் மேட் மை கெரியர். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால. அண்ட் ஏன் 9 yearsக்கு அப்புறம் அப்படின்னா, ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் வந்து 9 yearsக்கு அப்புறம் நம்ம படத்தை ஆரம்பிக்கல. இந்த 9 yearsக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இதை எப்படி அடுத்து பண்ணுறதா இருந்தால் என்ன ஒரு கதை பண்ணலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கான கரெக்டான கதை கிடைச்சதோடனே படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த படம் ஜென்ரலி நான் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கீழே போயிட்டு காமெண்ட்ஸ் பார்த்தா அதில் வர ஒரு காமெண்ட், ரொம்ப காமனான ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, அருள்நிதி சார் அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் அவரை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய காமெண்ட்ஸ் இது. ஸோ நீங்கள் முதல்ல டிமாண்டி காலனி வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அண்ட் யூ அக்செப்டட் இட். இப்போ மறுபடியும் பார்ட் 2 அப்படிங்கும்போது ஏதாவது பயம் இருந்ததா? இது இப்போ பார்ட் 2வா ஒரு சீக்வலாக நம்ம பண்ணும்போது அதே அளவுக்கு வி லவ் டு கிவ், ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரா ப்ரெஷரும் இருக்குது. இல்லை, இவர் ஒரு வெறியில் இருந்தார். அது எனக்கு ரொம்ப, அதுலேயே எனக்கு தைரியமாக தான் இருந்தேன். இவர் ஒரு பெரிய ஹிட் ஒன்று கொடுக்கணுன்ற ஒரு வெறியோட சுற்றிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் கரெக்டாக நான் போனேன், அது நடந்துருச்சு. லைன் எனக்கு 2-3 years முன்னாடியே சொன்னார். அப்போது லைனை கேட்டுட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கிரிப்டாக நான் சொல்கிறேன். இவர் ஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணி இன்னொருத்தர் டைரக்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, வெங்கின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபுல் ஸ்டோரிலாம் ரெடி ஆனோடனே அவர் வெங்கி பிரதர் எல்லாருமே என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இது அஜய் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. வெங்கி பண்ணும்போதும் நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். அப்போவே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போவே எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் நல்லா போச்சு இல்லை, அப்போல்லாம் தைரியமாக இருந்துச்சு, இப்போ பயமாக இருந்துச்சு. ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் முன்னாடி ரொம்ப பயந்தேன். இது மாதிரி என்ன ஆக போகுது. ஏன்னா நாங்கள் விஆர் மால்லலாம் நாங்கள் அந்த இது ட்ரெய்லர் போட்டு லான்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் பார்ட்டோட ட்ரெய்லர் போட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பார்ட் ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. ஐயோ இது இப்போ பயங்கரமாக இருக்கே இது. நம்ம செகண்ட் பார்ட் ட்ரெய்லரும் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. 13th 14th அப்போது அதான் அந்த பயம்லாம் இருந்துச்சு. அப்புறம் ப்ரீமியர் ஷோலாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாயிடுச்சு. உங்களோட ஏதாவது ஒரு மேஜிக் ஏதாவது இருக்கா சார் இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு? பிகாஸ் ஜென்ரலி ஒரு ஹீரோவோட ஒவ்வொரு படமுமே வந்து அடுத்த லெவல் போகணும், இல்லை அவங்களோட கிராஃபில் ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற கதையிலலாம் எப்படி இருக்குன்னா, கதை தான் ஹீரோங்கிறது ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா? வை டு யூ சூஸ் ஸ்கிரிப்ட் லைக் திஸ்? இல்லைன்னா எதை நீங்கள் நோட் பண்ணுவீங்க எந்த மாதிரி இருக்கணும் ஸ்கிரிப்டில் அப்படின்னு? இல்லை, இப்போ நம்மளே ஒரு படம் டிவிலையோ இதுலையோ பார்க்குறோன்னா அது விறுவிறுப்பாக இருந்தால் தானே நம்ம உட்காந்து பார்ப்போம். அது என்ன படமாக இருந்தாலும் சரி, என்ன ஜானராக இருந்தாலும் சரி, அது நம்மளை டக்குன்னு உட்காந்து சாதாரணமாக போட்டு பார்ப்போம். அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே உட்காந்து ஃபுல் படம் பார்ப்போம். அந்த மாதிரி தான் நான் கதையே கேட்பேன். உட்காந்து கேட்கும் போதே அது நல்லா இருக்கும் போது அது ஃபீல் ஆகும். சில கதை நான் பண்ணலனா கூட அந்த ஃபுல் கதையை நான் கேட்பேன். ஏன்னா டக்குன்னு நான் பண்ணல நிறுத்த முடியாது ஃபுல்லாக கேட்டுட்டு. பட் நான் பண்ண போகிறேன்ற கதை வந்து எனக்கு அது அந்த கதை கேட்டு அந்த இன்டர்வல் டைம் அதுலேயே எனக்கு மோஸ்ட்டாக 90% டிசைட் ஆகிடும். K13 வந்து K13 மாதிரி படம்லாம் நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீக்வன்ஸ் கேட்டே எனக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கொண்டு போகிறோன்ற விதம், மேக்கிங் அந்த இதில் தான் இருக்குது. இப்போ அஜய் ஃபஸ்ட் பார்ட்டு கூட என்கிட்ட சொன்னது வந்து அந்த ஃபாரினர் போர்ஷன் வரும் இல்லைங்களா, அது வந்து அப்போ படத்தோட இன்ட்ரோடக்ஷனாக இருந்துச்சு. இப்போ ஃப்ளாஷ்பேக்காக வரும் ஃபஸ்ட் பார்ட்டில். அவர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அதான் இன்ட்ரோடக்ஷனாக இருந்துச்சு. அப்போவே வந்து இது என்ன பயங்கரமாக இருக்குது, அது அவர் சொல்லும் போதே செம்ம பில்டப்பில் சொன்னார். அது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாளே அந்த கதை கேட்டோம். அந்த மாதிரி தான். பட் நீங்கள் வந்து 17 படங்கள் பண்ணியிருக்கீங்க. டிமாண்டி காலனி தான் பார்ட் 2 இப்போ வந்து நடக்குது.
ஏன் இது மட்டும் பார்ட் 2? டிமாண்டி காலனி உங்களுக்கு எந்த விதத்துல ரொம்ப ஸ்பெஷல்? இல்லைன்னா மீதி 16 படத்தையும் 2 வாட்டி பண்ணி 32 படத்தோட முடிச்சுக்கவா முடியும்னா இப்போ நான் பண்ண படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு காயிரம் கண்கள் பார்ட் 2 எடுக்கலாம். அதில் அந்த அந்த ஃபினிஷ் அதுக்கான இருக்கும். ஸ்பேஸ் இருக்கு. டைரி பண்ணலாம். டைரி ஆக்சுவலாக டைரியும் அதுக்கான லீடு இருக்கு. டிமாண்டி ஏன் ஸ்பெஷல்னா அஜய் தான் ஸ்பெஷல். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இரவு காயிரம் கண்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். பட் ஆனால் அஜய் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதனால அது ஐ திங்க் டிமாண்டிக்கு அந்த லைனும் கதையும் கிடச்சிருச்சு. அதனால தான் கனெக்ஷன் ஆச்சு. மேபி இரவு காயிரம் கண்களும் கனெக்ட் ஆகிற மாதிரி அவர் சொன்னார்னா கண்டிப்பாக அதுவும் பண்ணுவோம். ஓகே. அப்ப அதுக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்டிங் ஆன் தி நெக்ஸ்ட் லைனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா we can கண்டிப்பாக definitely கண்டிப்பாக expect. பட் உங்களுக்கு ஆக்சுவலி ஏன்னா அவர் சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப ஸ்பெஷல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் அனுராக் கஷ்யப், நயன்தாரா அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து நீங்க டைரக்ட் பண்ணிட்டீங்க. பட் இனிஷியலி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிமாண்டி காலனியா தான் இருந்திருக்கு. டிட் யூ எக்ஸ்பெக்ட் இது இந்த படத்துல இருந்து இப்படி ஒரு growth கிடைக்கும், திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ங்கிற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு முன்னாடியே இருந்ததா? பிஃபோர் ரிலீஸ் நான் வந்து அந்த படம் இது ஒரு சக்ஸஸ் ஆகும்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நான் வந்து ரொம்ப டவுனாக தான் இருந்தேன். கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை அந்த படத்துல. பட் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு மாதிரி மேஜிக் தான். ஸோ அது எல்லாருக்கும் பிடிச்சி போய் அது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸ்லேயே ஒரு ஒரு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சதெல்லாம் வந்து அது ஒரு மேஜிக் தான். நான் ஸ்பெஷல்ன்றதை விட எங்கள் எல்லாருக்கும் அந்த படம் ஸ்பெஷல்ன்றது தான் விஷயம். ஸோ வேறு ஒரு ப்ராஜெக்ட்ன்றதை தாண்டி டிமாண்டி அப்படின்னும் போது அது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். நீங்க அது எந்த அளவுக்கு ஸ்பெஷலா ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ டிமாண்டி காலனி நீங்களும் பார்ட் 1 பார்த்திருப்பீங்க. நவ் யூ ஆர் பார்ட் ஆஃப் பார்ட் 2. ஸோ இது நீங்க கதை கேட்கும்போது, யூ வேர் ஆல்ரெடி செட்டா பார்ட் 2 உடனே டிமாண்டி காலனி டிக் அந்த மாதிரியா? இல்ல டிட் யூ லைக் சம்திங் அபவுட் பார்ட் 2 ஸ்பெஷலி? சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வெங்கி சார் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அஜய் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு அஜய் தான் என்கிட்ட பேசினாரு. ஹி சென்ட் மீ த சினாப்சிஸ், ஒரு ஸ்டோரியாக ஒரு 3 பேஜ் 4 பேஜ்க்கான இது கண்டென்ட்டாக மட்டும் அனுப்புனார். ஐ வாஸ் லைக், ஒரு படத்தில் ஃபீமேல் லீட்கான ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, அவங்க 2 பேரும் தேவ் டிசைடட் டு கிவ் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் திஸ் கேரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ ஸ்ட்ரைட் அவே சைட் ஓகே, ஐல் பி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னுடைய தட்ஸ் வேர் ஐ ஜாயின் த ஃபிலிம். இப்போ வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து மானே தேனே பொன்மானேன்னு வந்து கேட்க போறோம். ஸோ எனக்கு வந்து அந்த கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் இல்லை. எனக்கு இதை விட ஒரு ஒரு ஃபீமேல் லீட்க்கு ஒரு ஆக்டருக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் ஐ வாஸ் 200% ஹாப்பி. அண்ட் டான்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து அதை விட ஹாப்பி. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டேக் தட். அந்த வருத்தம்லாம் எனக்கு இல்லை, மனசு ஃபுல்லாக சந்தோஷம் தான் எனக்கு அது. நீங்க ஆக்சுவலி நிறைய படத்துல வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ எஸ்ஜே சூர்யாவோட நடிச்சிருக்கீங்க அண்ட் தனுஷோட நடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸோட நீங்க நடிச்சிருக்கீங்க. அருள்நிதியை பத்தி ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும். அருள் சார் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். கேமராக்கு முன்னாடி ஒன்று, கேமரா இல்லாதப்போ ஒன்று, அதெல்லாம் கிடையாது. ஃபில்டர் கிடையாது. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் வெரி ஹார்ம்லெஸ். அண்ட் அவர் பேசுகிற வார்த்தைக்கு பின்னாடி எந்த உள்நோக்கமும் இருக்காது. ரொம்ப நேர்மையான யதார்த்தமான ஒரு மனிதர். நான் நடிகர் அந்த இடத்துக்கே நான் போகல. சாதாரணமாக நம்ம செட்டில் பிஃபோர் கேமராக்கு முன்னாடி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா, அதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு லெவல் ஆஃப் சர்க்காசம் இருக்கும். அது இங்கே புரியாது, வீட்டுக்கு போய் யோசிச்சாதான் புரியும். ஓ, இதை தான் அவர் மீன் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே இதுதான் அவர் கேமரா முன்னாடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். சில நடிகர்களை தான் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. சில பேர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஹீஸ் அந்த யதார்த்தத்தை அவர் ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுனால இப்போ நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாரோ அதே தான் கேமரா முன்னாடியும் நடிக்கும் போதும் அவர் பண்ணுறாரு. ஸோ பேசிக்கலி நான் நடிக்க மாட்டேன் கேமரா முன்னாடி. தேங்க்ஸ். எப்படி எனக்கு இப்போ வந்து அடுத்த கேள்வி அதான் கேட்க போறேன் உங்ககிட்ட. ஏன்னா வந்து அவங்க உங்களை பத்தி இவ்வளோ சொன்னாங்க. ஸோ பிரியா பவானி சங்கர் எதுவுமே கேட்காதீங்க அவர்கிட்ட. நான் வந்து எப்பவுமே ஒருத்தங்க நம்மளை பத்தி அவ்வளோ சொல்லும்போது நம்மளும் பதிலுக்கு அவ்வளோ சொல்லக்கூடாது. வேணாங்க. அது அப்புறம் நாங்க 2 பேரும் ஏதோ சொல்லி வச்சோம் அந்த மாதிரி ஆயிடும். இல்லை, அவங்க ரொம்ப ஸ்வீட். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணும்போது ஒரு மாண்டேஜ் எடுத்தோம்.
தூ லாங்கில் ஒயிட் ஷாட் அது. ஸோ பொதுவாகவே இந்த ஷூட்டிங்கில் ஒயிட் ஷாட் எடுக்கும்போதெல்லாம் கம்ஃபர்டபுளாக பேசுவோம். மாண்டேஜில் க்ளோஸ் எடுக்கும்போது தான் பேச முடியாது, ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கும்ல. இது யாருக்கும் தெரியாது, நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் அதுக்கு. ஸோ அப்போது 2 பேரும் பேசிட்டு வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது வந்து, உங்கள் தாத்தாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல், எங்கள் ஃபேமிலிக்கே அவர் வந்து. ஆமாம், நிறைய படிச்சிருக்கேன் நான். ஆமாம். எங்கள் அப்பா வந்து கலைஞர் பேசுகிறாரு அப்படின்னா உட்காந்து ஃபுல் ஸ்பீச் கேட்பாங்க சின்ன வயசுலேருந்து. இது வந்து அவருடைய அரசியல் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு வெறும் ஒரு எழுத்தாளரா அவருடைய பேச்சை மட்டுமே நிறைய ரசிக்கிற குடும்பம் எங்களுது. அதனால நான் அவர் பேசி நிறைய பார்த்து வளர்ந்துருக்கேன் நான். அப்புறம் டிமாண்டி அவங்க இருக்காங்கன்னும் போது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அஜய் சொன்னாப்புல இது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஷூட்லலாம் வந்து நாங்கள் இது எடுத்தது எல்லாமே ஈவினிங் 6 to மார்னிங் 6 தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ஆஃப் த ஷூட் அப்படி தான் நடக்கும். இப்போ என்னன்னா என்ன 2 மணிக்கு அனுப்பிச்சிருவாரு, எனக்கு வந்து அவங்கள மட்டும் 6 மணி வரைக்கும் இது பண்ணுவார். இது என்னன்னா இதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இருக்குது, அதையும் இப்போ சொல்லிடுறேன். 2 மணிக்கு என்ன அனுப்பிச்சிருவாரு. இவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதில் அவங்கள பற்றி இதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் ஒரு நல்லது கேட்டீங்க, பட் எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லிடுறேன், இதில் எது நல்லது நீங்களே சொல்கிறேன், நீங்கள் நல்லது. ஆமாம். ஸோ 6 மணி வரைக்கும் அவங்கள வச்சு எடுப்பாங்க. நான் நினைப்பேன் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்க இவங்க. எப்படிப்பட்ட ஆள்னா அஜய் கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டாங்க இது மாதிரி 2க்கு மேலே டயர்டாக இருக்குலாம். என்கிட்ட அருள் நீங்கள் 2க்கு மேலே இன்றைக்கி ஷூட் பண்ண மாட்டீங்கல்ல, ஏங்க இல்லை டயர்டாக இருக்கீங்க பார்க்க அப்படின்னுவாங்க. இந்த மாதிரிலாம் நைஸாக நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னால் விட்டுருவாங்க. ஆனால் இதோட மொத்த உள்நோக்கமும் எனக்கு எப்போ தெரியுதுன்னா படம் பார்க்கும் போது தான் தெரியுது. ஏன் இவனுங்க என்ன டெய்லி 2 மணிக்கு அமிச்சாங்கன்றது. இல்லாத ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு இந்த படத்துல மிகப்பெரிய நல்ல ரோல்னா எனக்கும் நல்ல ரோல். இந்த கதை வந்து மீட் ஆற இடத்துல வந்து இவங்க தான் அதை ஒரு அதுல ஒரு இது இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டே பாத்தீங்கன்னா ஹீரோ கிடையாது, நம்ம ஓன் பட்ஜெட்னால லேட்டாஸ் ஆகும். ஓகேயா, இதுல வந்து நானும் இவங்க அப்புறம் அருண் பாண்டியன் சார், முத்துக்குமார் சார், எங்க காம்பினேஷன் தான் செம்மையா இருக்கும்ல. எங்க 2 பேர் காம்பினேஷன். இவங்க 2 பேரும் நாங்க எதுக்குடா வந்தோன்ற மாதிரியே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசுங்க. ஆக்சுவலா இவங்க ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலா நான் அந்த எண்ணத்தோட தான் அவர்கிட்ட நான் சொன்னேன், 2 o'clock மேல கஷ்டம் இல்ல. ஆமா கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன வச்சு 6 மணி வரைக்கும் அவருக்கு தானே கஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம். இப்போ திரைப்படங்கள்ல பெரிய படம் வருது அப்படின்னா அதுல வந்து உங்களை வில்லனா பார்க்காம இருக்க முடியாது போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனா ஒரு பேய் படத்துல பேய் தானங்க வில்லன், நீங்க பேய் படத்துல என்ன பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ பார்க்காதவங்களுக்கு டெஃபினெட்லி இந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களோட ரோல் எங்க டிமாண்டி காலனில எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். அதுலேயும் சில சுவாரஸ்யங்கள் இருக்கும், பார்வையாளர்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் இப்போ வந்து நான் எதிர்பார்க்கல. வழக்கமாக வந்து அஜய் கூப்பிட்டு வில்லன் கேரக்டர் தான் கொடுப்பாரு, இது மாதிரி அப்படி தான் போனேன். அவர் சொல்கிற கதை சொல்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஓகே ஓகே. அது என்னை வந்து பார்த்து ஒரு நான் தான் இது பண்ண போகிறேன்னா, ஆமாம் அப்புறம் ஐயாவா படத்தில் நிறைய இங்கிலீஷ் பேச போகிறீங்க அப்படின்னு. நான் வந்து அது கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. அது எப்படிங்க ஐயா பண்ணிடலாமா அப்படின்னா, அதெல்லாம் பண்ணிடலாங்க ஐயா அப்படி சொல்லுவார். அப்புறம் ஸ்பாட்டுக்கு போகணுன்னா டிமாண்டி காலனி 1 நான் பார்த்து அருள் சாருடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த டீமு அதில் சனத்தெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், ரமேஷ் திலக்லாம் நல்லா தெரியும். சூப்பராக வந்திருக்கு இந்த படம், பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. டிமாண்டி காலனி 2 எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்பாட்டில் போய்ட்டு சாரோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத விட சாரோடைய சின்ன சின்ன ஹியூமன் அந்த ஒரு காமெடியெலாம் வந்து செம்ம எனர்ஜியாக இருக்கும். அவர் அருள் சார்கிட்ட நான் நடிச்சுன்னே இருப்போம், திடீர்னு ஒரு பிட்டை போடுவார், அது பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அவர் வேற பேய் மாதிரி, அவர் தான் பேயா இருந்தார் இந்த படத்துல. அஜய் தான் வந்து. ஆமா, நாங்கெல்லாம் ஜாலியா பண்ணோம். பட் என்னன்னா இதுல சுவாரஸ்யமா அருள் சார் 2 மணிக்கு போயிடுவார் சொன்னாங்க இல்லையா, அவர் போடணும்னு. அதுக்கப்புறம் நான் அவர் கூட தானே பூவோட நாரும் சேர்ந்தா தானே பாக்குறதுல, அந்த மாதிரி தான் என் கேரக்டர். சார் போனதுக்கு அப்புறம் சார் அருள் சார் போயாச்சு சார், எப்படி சார் ஐயா உங்களுக்கு இருக்கு ஐயா சாட்டு அப்படின்னு. என்ன அவர் போயாச்சு அப்படின்னு அப்புறம் தான் பார்த்தேன். எங்களை அதான் வச்சு ஒரு 6 மணிக்கு அனுப்பிச்சு காலில் போடுவோம். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய இது வரைக்கும் நான் பண்ண ஜேர்னியில் வந்து இந்த படம் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். இது ஒன்று
நடிப்பு தான், எல்லாத்துலேயும் நடிப்பு தான். பட் இது பாசிட்டிவான கேரக்டரைசேஷனு. முழுக்க முழுக்க வந்து நல்ல வரவேற்பு. ஆஃப்டர் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இன்னமும் நிறைய பேர் என்னை பாட்டும், தயாளன் எப்படி இருக்கீங்க, தயாளன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறது. ப்ளஸ் ஆல் உங்களுக்குள்ள இருக்க ஒரு கிரெடிட் நல்ல உள்ளத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அஜய்க்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி சொல்லுங்கள். இல்ல ஹீரோயினை பத்தி கேட்டா கூட அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அருள்நிதி சார் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு தான் காம்போ செம அப்படிங்கிறாங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ண அனுபவம் வந்து எப்படி இருந்தது? ஏன்னா இங்கே ரொம்ப சேட்டை பண்றாரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் எங்களுக்கு சாரோட தான் இருக்கோம். ஒன்னா தான் நடிக்காம ஷார்ட்டு இருப்போம். ரெடின்னா நான் சார் நம்ம ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதுவும் ரெடியாக இருப்பார். அவர், நான், அருண் பாண்டியன் சார் ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த அந்த இடத்துல ஜாலியா shoot இருந்துச்சு. பண்ணது. இது அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு. நான் இன்னைக்கு இன்டர்வியூவில் வருவேன்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. நான் அவருக்கு பாய் சொன்னேன், சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ உட்கார வச்சாரு. அதான் விஷயம். நீங்க தான் சொன்னீங்க பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு. நீங்க எல்லாமே எப்படி இன்டர்வியூ? நீங்கள் கரெக்டாக போட்டீங்க இந்த பஞ்சு. பட் இருந்தாலும் அவருக்கு உங்களை வந்து நீங்க தான் பேய் அப்படின்ட்டாங்க. டிமாண்டி காலனி 2 ஓடிய பேயே நீங்க தானே. செட்ல அவங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. பட் டிமாண்டி காலனி 2 ஷூட் பண்றதுல உங்களுக்கு என்ன, அது ஃபர்ஸ்டோட இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததா இல்ல ஹவ் இஸ் இட் டு ஷூட்? சேலஞ்சோட ப்ரெஷர் தான் ஜாஸ்தி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அதுக்கு ஒரு நேம் ஒன்று ஏர்ன் பண்ணியிருக்கு. யா யா யா. அந்த ப்ரெஷரோடயே தான் நாங்கள் இருந்தோம். எப்படியாவது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணிடணும். நம்ம அந்த பார்ட்டு வந்து அந்த ஃபர்னிச்சரை உடச்சிட்டிங்களா நம்மளை வந்து சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கலாம். அந்த ப்ரெஷர் எப்போவுமே த்ரூ அவுட்டாக இருந்துச்சு. இது எவ்வளவு நாள் ஷூட் பண்ணிருப்பீங்க ஆக்சுவலி பார்ட் 2? ஒரு 61 days. அப்படியா? அதுல எனக்கு ஒரு 40 days தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட்ஜெட் எப்படி உங்களுக்கு சார்? உங்களுக்கு 42 இல்ல? ப்ரீவியஸ் படத்தை விடவே இது வந்து பெரிய பட்ஜெட்ல தான் பண்ணிருக்கீங்க. பட்ஜெட்டாகவும் கொஞ்சம் பெரிய Okay. ஸ்கேல். காஸ்டிங் நீங்க எப்படி யோசிச்சீங்க? ஏன்னா போன படத்துல நாங்க செட் ஆயிட்டோம். டிமாண்டி காலனினா இவங்கலாம் அப்படின்னு சொல்லி செட் ஆயிட்டோம். ஆனா அதுல அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால பார்ட் 2ல ஆப்வியஸ்லி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ செகண்ட் பார்ட்ல தான் ஹீரோயினே வராங்க. ஸோ அது பார்ட் 1ல இல்ல. ஸோ இந்த காஸ்டிங் வந்து எப்படி இருந்தது? காஸ்டிங் வந்து ஸ்டோரிக்கு தான் எப்போவுமே காஸ்ட் பண்ணுறது. அந்த கேரக்டரைசேஷனுக்கு யார் செட் ஆவாங்களோ அப்படின்னு பார்த்து தான் காஸ்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அதான் ஹீரோயின் இருக்கக்கூடாதுன்ட்டு அதை எழுதலை, இது ஹீரோயின் இருக்கணும்னு எழுதலை. நமக்கு அந்த ஸ்டோரி என்ன கேட்குதோ அதை இது பண்ணுறது தான். ஸோ இந்த பார்ட்டில் வந்து நமக்கு இப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒன்று தேவைப்படுது. அவங்களுக்கு நடந்த ஒரு பேக் ஸ்டோரி வருது. அந்த பேக் ஸ்டோரி எப்படி இந்த வேர்ல்டோட கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ இதில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் வந்து பெர்ஃபார்மன்ஸஸாக இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஹவு டஸ் இட் லுக்? அவர் 2 மணிக்கே போயிட்டாருங்கிறது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுக்க தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் போலங்க, என்ன உங்களை அனுப்பிச்சு அனுப்பிச்சிருவாங்க. வச்சுட்டாங்க. அவங்க நீங்க அனுப்பிச்சிட்டு அவளை அவங்க ஒரு parcel படம் எடுப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து கேமராவை வந்து மேமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதனால ஹவு வாஸ் இட்? ஏன்னா 2 மணிக்குள்ள அவர் அனுப்பிச்சிட்டீங்க. 6 மணி வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. அப்புறம் 6 மணி வரைக்கும் அவங்க டயர்டானாலும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்தில் எப்படி இருக்கு? பெர்ஃபார்மன்ஸஸ் ஐ திங்க் எல்லாருமே என்ன ஜஸ்டிஸ் அந்த கேரக்டர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி நான் 2 o'clock டயர்ட் ஆயிருக்கேன். இல்லை, ஆனால் உண்மையிலே வந்து எல்லாருமே ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. மேபி ரொம்ப மாடஸ்ட்டாக ஹம்பிளாக பேசுகிறாங்க, ஆனால் அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே பயங்கரமான பெர்ஃபார்மர். அதாவது ஒரு மீட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மீட்டரில் ஒரு அந்த மீட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அதை ஓவர்டூவும் பண்ணக்கூடாது, அதை கம்மியாகவும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மீட்டரை அவர் க்ளீனாக பிடிச்சிப்பார். நம்ம போய் ஒரு தடவையும் போய் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னா சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் வெரி 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 ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் அவர். ஸோ அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இது ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான். ஸோ இப்போ நம்ம காஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 பாக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் டிக் பண்ணணும் இந்த கேரக்டர்னா. காஸ்ட் பண்ணும்போது அவங்க 2 பாக்ஸ் தான் டிக் பண்ணாங்க. ஒரு 3 இது ஷி ஹேஸ் டு பெர்ஃபார்ம், ஒர்க் ஆன் அண்ட் அப்போ தான் புல் ஆஃப் பண்ண முடியும். அது எல்லாமே அவங்க ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா சும்மா ரோப்பு கட்டி மேலே தூக்கிடுவோம் அண்ட் நிறைய ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்துரும்ல, அந்த நேச்சுரலிட்டியை கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து இதை உண்மையிலே எடுத்து ஓன் பண்ணி, ஏன்னா பிகாஸ் இது ஒரு ஹீரோயின் ரோல் கிடையாது, இது வந்து ஒரு த்ரூ அவுட்டாக வரப்போகிற ஒரு ரோல். ஒரு கேரக்டரை அவங்க இது பண்ண ஒரு இமோஷன் அவங்க த்ரூ அவுட்டாக கேரி பண்ணிட்டு வரணும் போது, ஸோ அதுக்கான ஒரு ஹோம் ஒர்க்கும் சரி ஒர்க்கும் அதை பண்ணியிருக்காங்க. முத்துக்குமார் சார்லாம் அவர்லாம் ஆக்டிங் ஸ்கூல்ல டீச்சர். அவர் ஒரு கியூட்டா தான் நிறைய பேருக்கு அவர் வந்து தெரியும். அதாவது படத்துல ஒரு வில்லன், பட் படத்துல இருந்து வெளில வந்துட்டானா ஒரு கியூட்டான ஒரு ஆள். எங்களுக்கு என்னன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு
ஆமா ஒரு யதார்த்தமான நீங்க அவருக்கு சொன்னதெல்லாம் நிறைய உங்களை பத்தியும் சொல்லுவாங்க. நீங்க அவரை பத்தி சொல்லுங்க. ஸோ அவர் வந்து ட்ரெயின்ட் ஆக்டர். அவர் ஓகே. நிறைய பேரை ட்ரெயின் பண்ற ஒருத்தர். எனக்கு என்னன்னா அவர்கிட்ட இருந்து இன்னொரு டைமென்ஷன் நான் ஃபீல் பண்ணேன். அது அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு. என்னன்னா ஓகே. ஓகே. இப்போ ஜஸ்ட் ஒரு வில்லனாவோ இல்லை ஒரு நெகட்டிவாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டராக த்ரூ அவுட்டாக ட்ராவல் ஆவாங்களே. லைக் அவங்க வந்து ஒரு கதாபாத்திரமா இருப்பாங்க. தேவைப்படுற இடத்துல அவங்க ஒரு காமெடி பண்ணுவாங்க. தேவைப்படுற இடத்துல அவங்க வந்து ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணுவாங்க. தேவைப்படுற இடத்துல அவங்க ஒரு சீரியஸ் போர்ஷனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதைக்குள்ள எல்லா விதமான எக்ஸ்பிரஷன்ஸையும் எல்லா விதமான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அப்படின்றது எங்கள் டீமுக்கே ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். இந்த கேரக்டரும் இந்த படத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபன் போர்ஷன் இருக்குது, தென் ஒரு சீரியஸ் போர்ஷன் இருக்குது, ஒரு இமோஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் அப்படின்றதுனால முத்துக்குமார் சாரை காஸ்ட் பண்ணோம். அவர் எங்களுக்கு நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். அவர் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல அவர் எப்படி நடிச்சிட்டு இருந்தாரு. ஆமாம். ஆனா நீங்க வந்து நடுவில் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னதுனால ஆக்சுவலி அருள்நிதி சாரை பத்தி கேட்கணும்னா அது கேட்கணும். ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனோ இல்லை ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும்போதும் வேற வேற கெட்டப்ல தான் வந்து அவர் வருவார். இப்ப இருக்க கெட்டப் கூட இட் இஸ் ஃபார் சம் அதர் மூவி ஒன்லினோ இல்ல. ஸோ இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்டப் மாத்துறீங்கல்ல, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடா? ஹவு டு யூ ஃபீல்? இல்லை, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். ஒர்க் அவுட் ஆகலைனா தான் அது பிரச்சனை. பட்டு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போது கழுவேத்தி மூர்க்கன் எடுத்திங்கன்னா அந்த கதை நான் கேட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிட்டு கிளம்பிட்டார். அடுத்த நாள் செகண்ட் ஹாஃப் சொல்ல வரும்போது என்ன அந்த மீசையோட பார்த்தாரு. ஓ அப்படியா? ஷாக் ஆகிட்டார். என்ன சார் டக்குன்னு மீசையாக வச்சுட்டீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு செட் ஆகுதுதான்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல அப்படின்னு. அது செட் ஆச்சு. அதனால தான் அவருக்கும் ஈஸியாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் சொல்ல. இது வந்து பிரபு வந்து ஹேர் மாற்றியே ஆகணும் அப்படின்னாரு, கேர்ள் பண்ணியே ஆகணும். சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் நான் பண்ணுறேன். என்னை ஃபஸ்ட்டு விக் வைக்க சொன்னார். நான் விக் வைக்கவே மாட்டேன்ட்டேன். விக் வச்சா செம்ம காமெடி ஆகிடுங்க. நான் வைக்கல. அந்த விக்கை வச்சு பார்த்தேன். அது தனியாக போய் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு எனக்கு. நல்ல வேலை இது. அப்புறம் வந்து நான் முடிய நான் கேர்ள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நேச்சுரலாக பண்ணோடனே ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஃபஸ்ட் டே ஷூட்லாம் பண்ணி பார்த்தோம். செட் ஆயிடுச்சு அப்படியே. உங்களுக்கு வந்து உங்களோட கெட்டப்ல ஏதாவது ஃபேவரட்டான கெட்டப் ஏதாவது இருக்கா விச் யூ லைக் ஜஸ்ட் டு வாட்ச் யூ ஆன் ஸ்கிரீன்? எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாகவே கழுவேத்தி முருகன் கெட்டப் ரொம்ப அது ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ஆமாம், அது படம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண படம். ஓகே. அதனால எனக்கு அந்த கெட்டப்பே பிடிக்கும். இப்போ நீங்க வந்து இப்போ அருள் சாரோட வந்து 2வது படம் நீங்க வந்து பண்றீங்க. ஸோ அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன? பயங்கர சப்போர்ட்டிவ். ஸோ அதுக்கு மேலே அது என்ன, அதுக்குள்ளே எல்லாமே கரெக்ட் அடங்கிடும். கரெக்ட். வெரி 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 சப்போர்ட்டிவ். ஸோ கடைசியில் நான் ஏதோ பிளான் பண்ணி என்னை பற்றியே இல்ல எல்லாருக்கிட்டையும் இல்ல இப்ப நான் வேற கேளுங்கன்ற மாதிரி கேள்வி. ஆயிடுச்சு. இப்போ அவர் இல்லைனாலும் நான் தான் ஆ, சொல்லியிருக்கேன். ஆனா பயங்கர அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ். டிரெக்டர்ஸ் ஒரு ஆக்டர் தான் அவர் ஆமாம் ஆமாம். இல்ல. பட் இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இப்போ ஓகேவா? சூப்பர். இது ஏதாவது அவர் இது நல்லா இருக்கு. மாத்திக்கணும் இது கேளுங்க. அப்படின்னா எதை ஏன்னா சொல்லுங்க? நான் எப்படியும் மாற்றிக்க மாட்டேன். அவர் சொல்லிட்டான். இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க வேண்டியது இல்லை bro. என்னது மாற்றிக்க வேண்டிய விஷயம். அது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் 1 hour முன்னாடி சொன்ன டைலாக என்கிட்டே இப்போ அவர் வேற மாதிரி சொல்றாரு. ஏங்க நான் ரொம்ப இதா இருக்கேன்னு எல்லாரும் என்னை போட்டு படுத்துறீங்கன்னு அதை வந்து சொல்றாரு. அதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்ல, ரொம்ப ஸ்வீட்டா பிரச்சனை இல்லை. சீனா அப்படி பெருசாக நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்ல. இல்லை. ஷார்ட் வெரி டெம்பரா இருப்பேன். வெரி அது அவருக்கு தெரியும். ஜெனுவின். அது ஷார்ட் டெம்பரும் வந்து ஒன்று வரணுன்றதுக்கு இல்லை. அது வந்து கோவம் இருக்கிற இடத்துல எதுவும் ஒன்று இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. அதுதான் அதுதான் அந்த மாதிரி தானே தவிர வெரி ஸ்வீட். பிரியா பவானி சங்கர் ஏதாவது மாத்திக்கணும். ஆனா வந்து உங்கள் படத்துக்காக 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? எனக்கு என்னன்னா கேட்ட எல்லாமே வந்து as in நிறையா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, டஃப்பான சீக்வன்சஸ் இருக்குது இதில். ஓகே ஓகே. அண்ட் ஃபிசிக்கலாகவே பயங்கர டயர்டிங்கான சீக்வன்சஸ் இருக்குது. எதுக்குமே அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு டயர்ட்னஸ் தெரிஞ்சிச்சு. நடுவில் வேற ஒரு படம் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. நான் இது ஒசூரில் ஷூட் பண்ணிருந்தோம். ஷூட் முடிச்சுட்டு காலைல 6 மணிக்கு கிளம்பி அப்படியே பை டிரைவ் போய் 2 மணிக்கு அந்த ஷூட்டை பண்ணிவிட்டு 2 நாள் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி இங்கே வந்து நடித்தாங்க. திரும்பி வந்தவுடனே ரோப்பில் கட்டி தொங்க விட்டோம். அது என்னன்னா எங்களுக்கே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்கெடியூல் பின்னாடி ஓடிட்டு இருப்போம் இல்லையா, படத்தை கம்ப்ளீட் பண்ணோன்னு. பட் அவங்களுக்கும் ஒரு சில ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் வேறு வழி இல்லாமல் ஷூட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் பண்ணுவோம். பட் அது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி பண்ணுற அந்த ஒரு கேரக்டர் இல்லையா, அதை மட்டும் விட்டுறாதீங்க. வளர்த்துக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறதுனா அதெல்லாம் விட்டுறாதீங்க. அது ஏன்னா மாத்திடாதீங்க. ஏன்னா படம் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருமே ஒரு சில ஸ்கெடியூல்ஸில் ஓடிட்டு இருப்பாங்க. ஈஸியாக ஒரு விஷயம் இல்லை முடியல அப்படின்னு சொல்லிட்டா
சொல்லிடலாம் ஈஸியாக. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு 40-50 பேரோட ஒர்க் இருக்குது. அது திரும்பி ரீஸ்கெடியூல் பண்ணும்போது ஒரு சில அது ஒரு பெரிய பெயின் தான் அது. அதெல்லாம் அந்த மாதிரி எந்த இதுவுமே கொடுக்காம இருக்காங்க. அது அது அப்படியே அப்படியே இருந்துருங்க அதே மாதிரி. உங்களை 2 மணிக்கு விடக்கூடாது, உங்களை 6 மணி வரைக்கும் வச்சு ஷூட் பண்ணணும். அந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ். எதை மாற்றிக்க கூடாதுன்னா, தொடர்ந்து ஒரு இதுக்கு நடுவில் ஒரு 2 படம் பண்ணணும், திருப்பி டிமாண்டி பண்ணணும், திருப்பி தொடர்ந்து ஒரு 2 படம் பண்ணணும், திருப்பி 3 பண்ணணும், 4 பண்ணணும், 4ஓட போதும். ஓகே, 4 அவள் அது வரைக்கும் தானே கதை இது பண்ணணுன்றதை தாண்டி இப்போ நாங்களுமே வந்து ஒரு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டோட தான் இதுக்குள்ளே வந்துருவோம். இது வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணுன்றது இல்லாமல் எனக்கு உண்மையிலே ஜோனெல்லாம் யாரும் ட்ரீட் பண்ணல. ஆமா, இது வந்து ஆக்சுவலாக இதுதான் இருக்கிறதுலே அன்சேஃப். இல்லை அன்சேஃப்ன்றதை விட அன்சேஃப்னா எதிர்பார்ப்பு பயங்கரமா ஆமா, இருக்குல்ல, ஆமா. அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு. டெஃபினெட்லி இருக்கு. பட் நாங்கள் வந்து ஷுவராக கான்ஃபிடென்ட்டாக தான் இதில் இறங்கணும். என்னன்னா ஒரு ஒரு ஆம்பிஷியஸான விஷயம் கூட அதை வச்சுக்கலாம். இது இந்த ஒரு பிஸ்னஸ்க்கான விஷயமே கிடையாது. ஆம்பிஷியஸ்னா இதை வந்து நம்ம ஏன் வந்து ஒரு பெரிய ஒரு, ஏன்னா ஹாலிவுட்ல நிறைய அந்த மாதிரி ஹாரர் ஃப்ரான்ச்சைசஸ் இருக்கு. Correct. கான்ஜூரிங் அப்புறம் அந்த அந்த ஒரு இது. ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு 4 பார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணுவோம். லைக் இட்ஸ் நாட் அ ஸ்டாண்ட் அலோன் ஃபில்ம் மாதிரி கிடையாது. இதோட கண்டினியூஷன் இதோட கண்டினியூஷன். இப்போ நம்ம நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேசும்போது இல்லடா நீ வந்து செகண்ட் பார்ட் பார்த்தா இது புரியும், ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்படி ஒரு மேட்டர் இருக்கு. அதுதான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான அம்பிஷியஸாக தான் இது இறங்கணும். ஸோ டெஃபினட்டாக டில் 4th பார்ட் இது வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ்ன்ற பேர் எடுக்கணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இவர் மத்தது எல்லாத்தோட இதை தான் அதிகம் இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டா எடுப்பார். இல்லை, எங்களுக்குமே ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி தெரியுமா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர் யூ லெஃப்ட். ஓகேவா, இட்ஸ் மோர் லைக் வந்து, ஏன்னா அதில் கிளைமேக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா ஜென்ரலி பேய் படத்தில் நம்ம பேய் எதிர்த்து நம்ம வின் பண்ணிடுவோம் அண்ட் வீல் பி சேஃபுங்கிறது தான் காலங்காலமாக பார்த்த ஒரு இடத்துல, கிளைமேக்ஸில் வந்து வென் யூ வேர் லைக் அந்த லாரி உங்களை தாண்டி போகும்போது இட் வாஸ் மோர் லைக் இது நம்ம எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் இல்லை. லாரியை தாண்டியா போச்சு இல்லைங்க, அந்த ஒரு நீங்கள் பேயா தான் இருக்கீங்க அப்படின்னு. அது. ஆமா ஆமா. ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும்னா மோதிர மாதிரி வந்து முடிஞ்சிரும். யா நீங்களும் கோஸ்டா அந்த மாதிரியான ஒரு, அப்போ நீங்கள் தப்பிச்சு போலியா அப்படிங்கிற ஒரு ஜோன் வரும்போது இட் வாஸ் டூ குட். ஸோ அதனால சீக்வலுங்கும் போது இப்போ இது இன்னுமே ரொம்ப கியூரியஸான ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ அதனால கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி பார்ட் 4 பார்ட் 5 வரைக்கும் வந்தாலுமே நமக்குன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருந்தால் இட் இஸ் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான் இது. இப்போ ஒரு வேளை நீங்கள் இந்த டிபாண்டி காலனி போகிறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க, பட் இன்ஸ்டெட் ஆஃப் பேய் அங்கே வந்து அம்மன் இருக்காங்க, உங்களுக்கு வந்து அருள் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆளுக்கு ஒரு 3 வரம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் வரம் கேட்டால் தான் நீங்கள் வெளில போக முடியும். அப்படின்னா என்ன 3 வரம் கேட்பீங்க? சரி நீங்கள் சொல்லுங்க. நான் இந்த இடத்த நீட்டா பாத்துக்கிறேன், பேய் வராம பாத்துக்கிறேன், அப்புறம் அம்மன் நம்ம பேய் வராம நான் பார்த்துக்கிறேன். எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம்ல ஓ கொஞ்சம். யா ஒரே வரம் தான். ஒரே வரம். எழுதுற எல்லா கதையும் நல்லா இருக்கணும், எடுக்கிற எல்லா படமும் நல்லா இருக்கணும். அந்த ஒரு வரம் கிடைச்சா போதும் நமக்கு. நீங்க எனக்கு இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து இப்படி ஸ்விட்ச் போட்டா கண்டுபிடிச்சுக்கிற மாதிரி. இப்ப அது ஏங்க நான் தான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லிடுவீங்க, நீங்க சொல்லாதீங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இவர்கிட்ட ஒரு வரம் கேட்கணும் அப்படின்னா மனசுல நினைக்கிறத சொல்லாதீங்க. எனக்கு இப்ப முத்துக்குமார் சார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்படி பண்ணா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகே. இப்ப அஜய் என்ன பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னா உள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத நான் இப்படி உட்கார்ந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கதே பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்க ஒரு வரம்னா அந்த வயநாட்டில் நடந்த ஒரு பேரழிவு இருக்கு இல்லையா, அந்த பேரழிவு வந்து வயநாட்டில் வந்து எத்தனை பேர் குடும்பம் இழந்தது, அந்த மாதிரி ஒரு பெயின் கொடுக்காது அம்மனே. அது அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் வந்து மறுபடியும் சொல்லணும்னா, நீங்க ட்ரெய்லர் கீழே கமெண்ட்ஸ் பாக்கீங்களான்னு தெரியல, பட் அதை பார்த்தா பாக்காதீங்க, நான் பார்த்தேன். ஆக்சுவலி நீங்க தைரியமா பார்க்கலாம். கமெண்ட்ஸ் வந்து அவங்க அப்படிதான் வேற ட்ரெய்லருக்கு கீழே இருக்கிற கமெண்ட் மனவலியா இல்ல அது வேற தைரியமா நீங்க பாக்கலாம்ட்டாங்க. ஏன் நான் பார்க்கும்போது எல்லாம் பாசிட்டிவா தான் விடுங்க இருந்துச்சு. ஆனந்தி, பேசுங்க பாசிட்டிவா ஜாலியா நீங்க கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுல ஆமா. அந்த ட்ரெய்லரை பாத்துருக்கீங்க. நான் சொல்ற செகண்டா ரிலீஸ் ஆன ட்ரெய்லர். இல்ல என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, நான் காமிக்கிறேன். இப்போ 3 ப்ராப்பர்ட்டி வந்து இங்க இருக்கு. ஒரு டாலர் இருக்கு, ஓகே அங்க மெழுகுவத்தி இருக்கு, துப்பாக்கி இருக்கு. ஸோ இதுல ஒரு சில ஐட்டங்கள் நம்ம பேய் படங்கள்ல ஜெனரலா பார்ப்போம். பட் இந்த 3 ஐட்டத்துக்கும் டிமாண்டி காலனிக்கும் என்ன சம்பந்தம், அதோட கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கறத சொல்லலாம். கன் அவர் வச்சிருப்பார்ல, ஃபர்ஸ்ட் மேட்ரோ அவரு. அங்க ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடி ஆயிட்டாரு. எடுங்க சார். அவர் டேபிளே சொல்லிடுவாருன்னு இந்தாங்க நினைக்கிறேன். சார், எடுத்துறேன். இந்தாங்க சார், கேண்டில் எடுத்துட்டாரு. இது டிமாண்டி காலனி படத்தோட கனெக்ட் ஆயிருக்குது. இருள் ஆள போகிறது. இருள் ஆள போகுது. ஓ, அடுத்தது டாலர் இருக்கு. ஸோ டாலர் வந்து நான் அஜய்க்கு ஆமா. விட்டு கொடுக்குறேன்.
அஜய்க்கு விட்டு கொடுக்குறீங்க ஏன்னா நீங்க காஃபி குடிச்சிருக்கீங்க. காஃபிக்கும் என்னை டிமாண்டிக் இங்க இருந்து கால்னிக்கும் என்ன ஏஞ்சி போய் எதையும் எடுக்க சொல்லாதீங்க. அது என்ன டாலர் அது? இந்தாங்க ஓ, எடுத்துறேன். உங்க டாலர் தான். ஏன் இதே டாலரா? மாதிரியே ஒரு டாலர் டிமாண்டி காலனி படத்துலயும் வரும். நான் ட்ரெய்லர்லயும் டாலர் நல்லா இருக்கு, போட்டு வீட்டுக்கு போயிடலாம். பட் நம்ம வந்து அஜய் கிட்ட கேட்போம். ஏன்னா இந்த டாலருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதையில எழுதினால தான் அந்த டாலர் பாவம் இவ்வளவு தூரம் செட்டுக்குலாம் வந்து வந்திருக்கு. ஸோ ஹவு டிட் யூ திங்க் அபவுட் திஸ் பர்டிகுலர் டாலர்? ஏன்னா கேண்டில் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். நிறைய பேய் படங்கள்ல எஸ்பெஷலி நம்ம பார்க்கும்போது இதை நம்ம பார்த்துருக்க ஒரு விஷயம் தான். ஓகே, அதில் வந்து வில்லன் கிட்ட துப்பாக்கி இருந்தது அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த பர்டிகுலர் டாலரோட கனெக்ட் வந்து டிமாண்டி காலனிக்கு நீங்க எப்படி யோசிச்சீங்க? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் போய் அருள் ப்ரோக்கு சொல்லும்போது நான் ஒரு ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் வந்து வாங்கலாம், இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்கள்ட்ட சொல்லுங்கள், இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னா, அதுக்கப்புறம் நான் இல்லைன்னா அவரே சொல்லிடுவார். அந்த அளவுக்கு ஃபுல்லாக மெமரைஸ் பண்ண ஒரு விஷயம். கடைசியாக ஷூட் போகிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து சொல்லுங்கள், எனக்கு அவங்களோட இது ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திரும்ப போய் சொல்கிறேன். அருள் எக்ஸைட்டடாக கேட்க உட்காந்துருக்காங்க. அந்த வேர்ஷனில் தான் நான் செயின்ன்ற ஒரு மேட்டரே சொல்கிறேன். ஓ அப்படியா? அந்த செயின் மேட்டர் சொன்னோன்னா அவர் அங்கேருந்து ஃபுல் ஷாக்கு. 10 தடவை கதை கேட்டிருக்கோம், இந்த கதை எனக்கு பை ஹார்ட்டாக தெரியும், இந்த செயின் எப்படி இந்த எப்படி கதைக்குள்ள இந்த செயினை வந்து பத்தி இப்ப ஷாக் ஆனனோ, அது ஆனா அந்த செயின் கொஞ்சம் பயமா இருக்கும். ஓகே ஓகே. ரீசெண்ட் டேஸ்ல அருள்நிதி சாரோட பிளேலிஸ்ட்ல இருக்கிற டாப் சாங் அப்படின்னா, எஸ்பெஷலி டூயட் சாங் அப்படின்னா எந்த பாட்டா இருக்கும்? இல்ல, நான் இந்த புஷ்பா பாட்டு நிறைய கேட்பேன். அது டூயட் கிடையாது. ஆனா Duet? அந்த பாட்டை நம்ம பாடிட்டே இருந்தா டூயட் வரும். எங்க பாடுங்க. நம்ம மனசுக்குள்ள பாடிக்கிட்டே இருந்தா இன்னொருத்தங்க பார்த்து பார்ப்பாவேன் மனசுக்குள்ள எப்படி பாடுறான் பாருன்னு, அவங்களா ஒன்று நினைச்சு இப்படி நான் பண்ணுவேன், மனசுக்குள்ள வீடு வரோம். பட் இந்த படத்தோட மியூசிக் பத்தியும் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஒரு த்ரில்லர் அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்துல இந்த மியூசிக் ஆகட்டும் இல்லை மற்ற டெக்னிக்கல் டீம் அவங்கள பத்தியும் நீங்க டெஃபினெட்லி சொல்லணும். மியூசிக் வந்து இந்த படத்தில் அது இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் சவுண்ட் டிசைன். ஏன்னா த்ரூ அவுட் செகண்ட் ஹாஃப் வந்து நிறையா டைலாக்ஸ்லாம் கிடையாது, நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ மியூசிக் வந்து த்ரூ அவுட்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த சீன்ஸை, அந்த இதை. ஸோ அந்த விதத்தில் சாம் சிஎஸ் பிரதர் வந்து அவர் ஒரு இஸ் மேட் ஃபார் த்ரில்லர்ஸ் அப்படின்றது தான். அண்ட் இதில் வந்து அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ்ன்றது பார்க்குறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. சவுண்ட் டிசைனில் சச்சின் சிங் சினிமாவில் சச்சின், அப்புறமா அரவிந்த் மேனன்றவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு எக்ஸ்டென்சிவான ஒர்க். நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும். அண்ட் அது அவ்வளோ ஈஸியாக பண்ணுற விஷயம் கிடையாது, அவ்வளோ டைனமிக்ஸ் இருக்குது. இப்போ தியேட்டரில் நீங்கள் அந்த சவுண்ட் கேட்குறீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது, அவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் ஒர்க் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைன் டீம்ன்றது இதுதான். இதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஒர்க். ஆல்மோஸ்ட் ஒரு 11 ஸ்டுடியோஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க. பட் அதில் மெயினாக இதெல்லாம் வந்து எடுத்து ஃபோர்ஸி பண்ணி ஹேண்டில் பண்ணது ஃபாசில்ன்ற ஒரு விஎஃப்எக்ஸ் டெக்னீஷியன், எங்களோட விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப பெருசு. இப்போ வந்து ஒரு 3 பேர் இங்கே இருக்கீங்க. பட் இதையும் தாண்டி உங்களோட நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க படத்துல, எல்லாரும் இங்க வரல. ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் பத்தியும் நீங்க சொன்னீங்கன்னா வில் பி லைக் வெரி அவங்க ஹாப்பி. அர்ச்சனா இருக்காங்கல்ல, விஜே அர்ச்சனா. ஆமா, அவங்க ஆக்சுவலா என்ன ஃபேமஸா இருக்காங்க, செம ஃபேமஸ். அவங்க பிக் பாஸ்ல வின் பண்ணிட்டு அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ், இது இந்துஸ்தான் காலேஜ் போயிருந்தோம். ஆக்சுவலா அது அவங்க மட்டுமே போயிருக்கலாம், ஏன்னா வேற யாரும் எங்களை யாரையுமே யாரும் இதே பண்ணல. நாங்களாம் போய் சும்மா நின்னோம். யாராவது சார் வந்து மைக்க வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அன்பான அது மக்களே நான் அப்படின்னா. சொல்றேன் மைக்கு முன்னாடி லவ் யூ சொல்லும்போது என்னடா எனக்கு லவ் யூ அப்புறம் அர்ச்சனாக்கு அப்படின்னு அப்படி. அதே நேரத்தில் திரும்பி போகும்போது இந்த அவங்க அர்ச்சனா பின்னாடி நான் வந்துட்டு இருக்கேன், என்னை தள்ளி விட்டாங்க ஓரமா. நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எதுக்கு போராடுறோம், எல்லாருமே ஃபேமஸ் ஆகணும், எல்லாருமே முன்னேறணும், எல்லாமே ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணணும்னு. அவங்க அதை சூப்பரா பண்றாங்க, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் பண்றாங்க. நான் படம் பார்த்தப்போ எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஒர்க். ஆமா, சாருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற காம்பினேஷன் வந்து சார் 3 பேர் காம்பினேஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் அது இருக்குன்னே நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து நடிக்கணும். இப்போ பேய்னா இப்போ நாங்க படம் பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ்லாம் அவர் பண்ணி வரும்போது இட் இஸ் ஆல் சார்ட்டட். பட் இது இல்லாமே தான் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்கல்ல. சார் சொன்னாரு இல்ல, அஜய் தான் எங்களுக்கு அதை மீன் பயமா நடிச்சு காட்டுவாரு. எங்களுக்கு சில விஷயங்கள் கண்டென்ட் தெரிஞ்சிடும், டயலாகா இருக்கும் அப்படின்னா விசுவலா ஒண்ணு அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் மைண்ட்ல இருக்கும். அது வந்து அந்த இருட்டு, அது அந்த அட்மாஸ்பியர் அங்க வச்சு இவர் வந்து நடிச்சு காட்டும் போது
நான் முன்னாடி நான் அடிக்கும்போது நானே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு போனேன். அப்புறம் சரியில்லை ஐயா, அது வேற ஒன்று பண்ணலாம், வேற ஒன்று. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். எப்படி அது ஒரே ஒரு தடவை எங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் மட்டும் அந்த மாதிரி பண்ணி காட்ட முடியுமா? நீங்க ரொம்ப ஷை டைப் அப்படித்தானே? நீங்க நான் கேமராக்கு அந்த பக்கம் தான் நமக்கு அது பண்ணி பழக்கம், இந்த பக்கம் கேமரா நமக்கு ஆஃப் வராது. ஆஃப் பண்ணி அடிச்சு காட்டுவாரு. என்ன பேய் இல்ல கேமரால எங்களுக்கு வராது. 2 பக்கமும் பழக்கம். இல்ல அதான் ஆக்சுவலா எனக்கும் சாருக்கும் இருக்கிற காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அது Okay. மறக்க அது முடியாது. தியேட்டர்ல ஒரு இந்த பெரிய terrace சார். டெரஸ் அது இருக்கும். எவ்வளோ அடி? 55th floor ல. 55வது மாடி. 55வது மாடி. அதுல இருந்து அந்த அவரை தள்ளுவேன். கார்னர் அது அந்த கார்னர்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆ. சார் இதுக்கு வந்து அப்படி சார் அவர்கிட்டயே விட்டுட்டேன் நான். ஏன்னா அவர் என்னை புஷ் பண்ணி இப்படி இது பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீன் அவர் நல்லா நடிச்சதே நான் தான் காரணம். மெத்தட் ஆக்டிங் பண்ணிருக்காரு. ஆமா. புடிச்சு நான் தான் தள்ளி காரணம். விட்டுட்டு அந்த அப்புறமா பயத்தை சாரிங்க. நிஜமா காட்டின அந்த பயத்தை அவருக்கு. ஒரே என்னடா take ல பயங்கரமா நம்ம நடிக்கிறாருன்னு பார்த்தா உண்மையாவே பயமா இருந்துச்சு வாழ்ந்துட்டு சார். இருந்திருக்காரு. அது சிங்கிள் டேக்ல பண்ணுங்க. ஆமா சார், நிஜமா பயமா இருந்தா அப்புறம் சிங்கிள் டேக்ல தான் பண்ணுவாங்க. அதை ஒரு 5 டேக் பண்ணியிருந்தா டேக் எடுக்க நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா எனக்கும் அவருக்கு இருக்கிற காம்பினேஷன் படத்துல சூப்பரா இருக்கும். அந்த சீக்வன்ஸே அவரையும் ஒரு கதைக்குள்ள கொண்டது. இஸ் பிரில்லியன்ட். பட் நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். லைக் தமிழ் தெரியாதவங்களும் நடிச்சிருக்காங்க. ஆமா. சோ அதனால அருண் பாண்டியன் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு Yeah, ரொம்ப yeah, ப்ராமினென்ட் ரோல்ல பண்ணியிருக்காங்க. அதுவும் எதுக்குன்னா அது ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு காஸ்டிங்காக இருக்கும். அருண் பாண்டியன் சாரோட காம்பினேஷன் எல்லாமே பிரியா கூட தான் இருக்கு. ஓகே And ஓகே. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு இமோஷன் இருக்கும். அண்ட் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இமோஷன் அது. ஸோ அதை ரொம்ப நீட்டாக ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக அவர் அதை கேரி பண்ணியிருக்காரு. செரிங் டார்ஜி அப்படின்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு ஆஸ்கர் வாங்கின ஒரு டாக்குமெண்ட்ரியில் வந்து நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ ஒரு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு புத்திஸ்ட் ஆங்கிள் ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாசிசம் அப்புறம் இதெல்லாம் வந்து வேற வேற கல்ச்சர்ஸில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். ஆனால் ஒரு ஒரு புத்திஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களோட டைப் ஆஃப் ஒரு எக்ஸாசிசம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் அப்படி ஒரு ஆங்கிளை கொண்டு வரணும் போது எங்களுக்கு அந்த லுக்கில் ஒரு டிபேட் லுக்கில் இருக்கிற ஒரு டிபேட்டியன் தேவைப்படும் போது அந்த செரிங் டார்ஜின்றவர் நடிச்சிருக்காரு. அவர் நேரில் பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக இருப்பார், பட் ஸ்க்ரீனில் டெரராக. சரி, பார்ட் 2க்கு ஏதாவது Thanks, sir. ப்ரிப்பரேஷன் தேவைப்படுதா? டிமாண்டி காலனி 2 பார்க்க வரவங்களுக்குன்னு. ப்ரிப்பரேஷன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வரவங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் நிறையா சர்ப்ரைசஸ் கனெக்ட் ஆகும். ஓகே. பார்க்காம வரவங்களுக்கு அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மொமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும். பட் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சரி, பார்த்துட்டு இது எல்லாம் மீறி நம்ம இந்த ஹாட் ஸ்டார்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீகேப்னு வரும்ல. யா யா யா. இப்போ நம்ம ஒரு 3 days அடுத்த இது அடுத்த வருது. ஆமா. அது மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிரெடிட்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆல்மோஸ்ட் அந்த கடைசி ஒரு கிளைமேக்ஸ்ல இருந்து இந்த படம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதுக்கான ஒரு ம். ரீகேப். இல்லை, அந்த படமே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு recap ரீகேப் வரும். இருக்கு. ஓகே. பட் எனிவேஸ், தேங்க் யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச்.